வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட நமக்கு 45,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜிடிஎஸ் ஆன்லைனில் எப்படியெல்லாம் எந்தெந்த முறைகளில் ரிக்யர்மெண்ட் எடுக்கிறாங்க அதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எப்படியெல்லாம் போடுறது, எந்தெந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு பயன்பெறுங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சல் துறையில் பல்வேறு வகையான காலி பணியிடங்கள் தற்சமயம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ளிகேஷனில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குங்க. ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றது ஒரு முழுமையான டேட்டாபேஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரணுங்க. ஸோ நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல வேலை இருக்குது, இந்த இடத்துல ஜாப் இருக்குது, இந்த இடத்துல நான் டிவிஷனில் இருக்கேன் அப்படின்றது அனைத்துமே நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். இந்த கேட்டகரியில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது, என்ன இடத்துல இருக்குது, ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, என்னென்ன கேட்டகரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ கல்வி தகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜஸ்ட்டு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முழுமையான தகுதி உடையவர்கள். அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ அப்ளை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கினாவே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜஸ் போயிடுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ வேலிடேட்டான மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இமெயில் ஐடி வேலிடேட். ஸோ அப்ளிகேஷனுடைய நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கம்யூனிட்டி, இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணுங்க. ஸோ இது கம்யூனிட்டி வைஸாக இருக்கிறப்ப கிளியர் கட்டாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் போஸ்ட்மேனில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இயர் ஆஃப் பாசிங், ஸோ எந்த இயரில் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனை பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல போட்டால் போடுங்க. அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. ஸோ ஒரு நம்பர் விடாமல் அப்படியே டைப் பண்ணால் மட்டும்தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய அப்ளிகேஷன்ஸ் அடுத்த பேஜுக்கே போகும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு ப்ராசஸ்ஸு, அப்ளை ஆன்லைனு, ஃபீஸ் பேமெண்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் ஒரு 4லேருந்து 5 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோடைய கிரவுலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த இடத்துல. ஸோ இதில் சிலர் யாருமே சொல்லாத விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீக்ரெட்டான தகவல் நீங்கள் அறிஞ்சிக்கணுங்க. ஆர்எம்எஸ்ஸு, இந்த ஆர்எம்எஸ்எம்மு, இந்த ஆர்எம்எஸ்எம்ஏ, ஆர்எம்எஸ்டி, ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்றது தெரியாது. மொத்தமாக நமக்கு 44,228 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆவதுல 250 மார்க் இருந்தாலே போதுங்க. ஸோ 10ஆம் வகுப்பில் வெறும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் 100% உங்களுக்கு பணி கிடைக்குங்க. ஸோ அப்ளை செய்வதற்கு முன்னாடி இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஜிடிஎஸ்ல பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ மக்களை கவலையே பட வேண்டாம். போஸ்ட் ஆஃபீஸை பற்றிய மேலும் தகவல்களுக்கு நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.